வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் இன்று பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட ஹார்வர்ட் இன்ஃபினிட்டி டர்ஃப் ஓப்பனிங் செரமனி நிகழ்ச்சியை பற்றித்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம். கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள். உங்களது விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு ஒரு அருமையான இடம் கூடங்குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரிய வரும். கூடங்குளத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கஸ்தூரி மருத்துவமனையின் நிறுவனரும் மற்றும் டாக்டருமான திரு தினேஷ் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி டாக்டர் ரோஸ்லின் அவர்கள், அவருடைய மகன் டாக்டர் ஸ்டீவ் அவர்கள் இணைந்து கூடங்குளம் நாகர்கோவில் ரோட்டில் டிடி பார்க் அருகில் ஹார்வர்ட் இன்ஃபினிட்டி டர்ஃப் என்ற செயற்கை புல்வெளி ஆடுகளத்தை தொடங்கி இன்று அந்த ஆடுகளத்திற்கு திறப்பு விழா நடைபெற்ற நிகழ்ச்சியைத்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம். இப்போது நிகழ்ச்சிக்கு அனைத்து ஊர் பெரியவர்கள், நண்பர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரையும் தினேஷ் டாக்டர் குடும்பத்தார் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஜெயராஜ் ஆசிரியர், திரு ஜெய் அவர்கள், திரு துரை போலீஸ் அவர்கள், திரு பால்துறை ஆசிரியர் அவர்கள் மற்றும் திரு தங்கசாமி ஆசிரியர் அவர்கள், இந்த ஆடுகளத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் திரு ஜபராஜ் ரோலன்ஸ் அவர்கள், திரு பெப்சி கணேசன் அவர்கள், ஆண்ட்ரூஸ் ஸ்டோர் உரிமையாளர் ஆண்ட்ரூஸ் நவமணி அவர்கள், திரு கிங்ஸ்டன் அவர்கள், திரு உட்லின் அவர்கள் மற்றும் லிங்கத்துறை அவர்கள், திரு பிரதீப் அவர்கள், திரு லிங்கத்துறை அவர்கள், திரு பட்டுராஜா அவர்கள், திமுக பிரமுகர் திரு தாமஸ் அவர்கள், அதிமுக பிரமுகர் திரு சுரேஷ்குமார் அவர்கள், கூடங்குளம் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் என அனைத்து ஊர் பெரியவர்கள், நண்பர்கள் என அனைவரும் இந்த ஆடுகள திறப்பு விழா மைதானத்திற்கு வந்திருந்தார்கள். இன்னும் சில நொடிகளில் இந்த விளையாட்டு மைதானத்தை திரு ஜபராஜ் ரோலன்ஸ் அவர்கள் கூடங்குளத்தில் வாலிபால் பயிற்சியை சீரும் சிறப்புமாக பல ஆண்டுகளாக தவிர்லாமல் கூடங்குளம் இளைஞர்களுக்கு கொடுத்து வரும் அவரை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்த ஆடுகளம் அவர்கள் கையால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. இதோ முருகப்பிரபு அவர்கள் மற்றும் பாலமுருகன் அவர்கள், தாமஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆடுகள பயிற்சி மைதானத்தில் இண்டோர் கிரிக்கெட் பயிற்சியும் இண்டோர் ஃபுட்பால் பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 5 முதல் 10 பேர் கொண்ட குழுவாக 1 மணி நேர பயிற்சி எடுத்துக்கொண்டால் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 499 ரூபாய் குழுவுக்கு வசூலிக்கப்பட இருக்கின்றது. மாலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை 599 ரூபாய் வசூலிக்கப்பட இருக்கின்றது. இப்போது அதை பற்றி திரு டாக்டர் தினேஷ் அவர்கள் உங்களுக்கு விளக்கி கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் முதற்கன வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று அல்லது இன்றைக்கு கூட நண்பர்களை ஹார்வர்ட் இன்ஃபினிட்டி டர்ஃப் தொடங்க வேண்டும் என்று உங்களை அழைத்த போது பேரன்போடு இத்தனை பேர் வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த டர்ஃப் கான்செப்ட் என்பது கூடங்குளத்துக்கு புதியதாக இருந்தாலும் இப்போது சிட்டிஸ்ல, டவுன்ஸ்ல அது டெவலப் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு நன்றாக தெரியும். பெரும்பாலும் அது கிரிக்கெட் டர்ஃபாக இருக்கலாம், இல்லை ஃபுட்பால் டர்ஃபாக இருக்கலாம், அதுபோல இண்டோர் பேட்மிண்டன், இன்னும் பல விளையாட்டுகளை டர்ஃப்களில் கிரிக்கெட் பால் என்று ஒரு புதிய விளையாட்டு கூட வந்திருக்கின்றது. அதையும் விரைவில் நாங்கள் இங்கே இன்ட்ரோடியூஸ் செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து இண்டோர் பேட்மிண்டன் கோர்ட்ஸும் இங்கே தயாராக இருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். டர்ஃபுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேமிலிஸ்ல சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, மொபைலே தான் விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ரெகுலராக அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் ஸ்கில்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக டர்ஃபுக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கலாம். ரெண்டாவது, மண்ணில் புழுதியில் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எவ்வளோ விளையாடினாலும் அழுக்கப்படாது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷாக் அப்சார்பிங் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் வெளியே விளையாடும் போது சில நேரங்களில் முட்டில், நீ ஜாயின்ட்ல, எல்போ ஜாயின்ட்ல அந்த வலிகள் டர்ஃப் விளையாடும்போது கண்டிப்பாக இருக்காது. அது மூலம் நம்மளுடைய ஜாயின்ஸை நல்லா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நன்றாக விளையாடினா கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். இப்போ சாக்கர்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிங், பாசிங் எல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணலாம். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் கிரிக்கெட் அடிக்கணும்னாலோ, ஒரு ஆஃப் டிரைவ் அடிக்கணும்னாலோ, இல்லை ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும்னாலோ இங்கே தொடர்ந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம்.
பால்ஸ் எங்கேயும் போகாது, பால்ஸ் உள்ளதான் இருக்கும். கரெக்டா பவுலர் பேட்ஸ்மேன் இருந்தா கூட நீங்க 100 டைம்ஸ் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணா கூட பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை கண்டிப்பா டெவலப் பண்ண முடியும். அடுத்ததா ஒரு ஃபேமிலி ரிலாக்ஸேஷன் டைம் கூட இந்த டர்ஃபை நீங்க எடுத்துக்கலாம். 1 hour 1 hour ஸ்லாட்ஸ் இருக்கும். இது பிளே ஸ்பாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வழியாவும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஜிபே நம்பர் இருக்கு, டர்ஃபோட நம்பர், அது வழியா புக் பண்ணிக்கலாம். எனவே இந்த டர்ஃபை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி மகிழ வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து ஓப்பனிங் பிரேயர் ஆரம்ப ஜெபத்துக்காக திரு தங்கசாமி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு தங்கசாமி ஆசிரியர் அவர்கள் இந்த பயிற்சி அரங்கம் கூடன்குளம் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பான பயிற்சி அளிக்க ஜெபத்தை ஏறெடுத்து இருக்கையில் அமர்ந்தார். ஜெபம் செய்து முடிந்த பிறகு திரு ஜெபராஜ் ரோலன்ஸ் அவர்கள் ஒரு சிறு தலைமை உரை ஆற்றி இந்த பயிற்சி அரங்கத்தை திறந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து திரு பால்துறை ஆசிரியர் அவர்கள், திரு ஜெய் டிடிடிஏ பள்ளி நிர்வாகி அவர்கள், திரு முருக பிரபு அவர்கள் இந்த பயிற்சி அரங்கத்திற்கு வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த டாபை முறைப்படி தொடங்கி வைக்குமாறு நமது மாவட்ட முன்னாள் உடற்கல்வி இயக்குனர் திரு ஜெபராஜ் ரோலன்ஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் முதற்கண் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதிலே ஒரு அரங்கத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கான ஏற்பாடுகளை செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது தினேஷ் டாக்டர் அவர்களையும் மருத்துவ அம்மா அவர்களையும் வருங்கால டாக்டர் டீஸ் அவர்களையும் நான் மிகவும் நன்றியோடு நினைக்கின்றேன். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் எல்லாருமே ஏதாவது டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல என்கிட்ட எப்பவுமா ஒரு இடத்துல கிரவுண்ட்ல இருந்திருப்பீங்க. நல்ல மனசுல நின்று தொட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுல இங்க இருக்கிறதுல மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கூட என் கூட ஒரு காலத்துல கிரவுண்ட்ல நின்றுருப்பாங்க. நான் 1965 வருஷத்துல இந்த விளையாட்ட ஆரம்பிச்சேன். 1965 போது நிறைய பிறந்திருக்கவே மாட்டீங்க. அப்ப கடவுளுடைய பெரியார கிருபையினால இது வரைக்கும் நான் விளையாடிட்டு இருக்கிறேன். இன்னைக்குதான் காலையில 5:45 கிரவுண்டு போயிருக்கிறேன், நேற்றும் போயிருக்கிறேன். இது எல்லாம் கடவுள் கொடுத்த பெரியான கிருபை. அதுக்கு அதை அழைத்து விட பெரிதாக நான் டாக்டர் அவர்களை பற்றி 1-2 வார்த்தை எங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம ஊர்ல 3 பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் அருமையான மருத்துவ பணி. மருத்துவ பணி என்பது தன்னலம் கல்லாத ஒரு பெரிய பணி. அந்த பணியை அவர்கள் சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தால கல்வி பணி. நான் இங்க பள்ளிக்கூட ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது டாக்டர் இதே மாதிரி என்னை ஒரு இடம் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அங்க போயிருக்கும் போது அங்களோட சூழ்நிலையில பார்த்தேன். டாக்டர் மெதுவா கேட்டேன், டாக்டர் இந்த இடத்துல இவ்வளவு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறீங்களே, இதனுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், நம்முடைய உழைப்பு கண்டிப்பாக பலன் தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அருளால் அந்த பள்ளிக்கூடம் கண்டிப்பாக சிறப்புறும் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஒரு 3 மாசத்துக்கு முன்னால் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே கொடுத்திருந்தாங்க. அங்க போனேன். உண்மையில எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அத்தனை சீரோடும் சிறப்போடும் நமக்கு பெரிய செட்டில நடக்கிற மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தை அருமையாக நடத்தி வருகின்றார்கள். அப்ப 2 பணி முடிஞ்சு போச்சு, மருத்துவ பணி, கல்வி பணி. அதுக்கு அடுத்தால உடல் நலத்தை பேணுவதற்கான ஒரு சிறப்பான பணி. இதனால் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே 3/4 வயசு பேரு 35 வயசுக்கு மேல ஆகும், அல்லது 30 வயசுக்கு மேல பேர் நிறைய பேர் இருக்கிறீங்க. இவங்க எல்லாரும் என்ன ஆர்வத்தை வந்த உடனே நான் பார்த்தேன், அங்க பாதி உடனே கிரிக்கெட் பேர் எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க, இன்னும் ஃபுட்பால் கொடுத்தா விளையாடுறாங்க. அப்ப உங்கள் அனைவருக்கும் உள்மனதில் நாம் ஏதாவது ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். அதனுடைய பின்பலம் என்ன, கண்டிப்பாக நம்முடைய உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. அந்த வசதியை, அதற்கான காசு செலவு பண்ணி அந்த பயிற்சியை மேற்கொள்கின்ற வசதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உடல் நலத்தை பொறுத்தவரையில இப்போ எல்லாரும் நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, நம்ம என்ன ஒரு செலவு செய்தாலும் நம்முடைய உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு நம்ம இப்ப தயாராக இருக்கின்றோம். இறைவனை வாங்கி இந்த ஆடுகளத்தை துவக்கி வைப்பதில், உள்ளரங்கு ஆடுகளத்தை துவக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பால்துறை ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேடையில் வீட்டிற்கும் லயன் டாக்டர் தினேஷ் அவர்களே, டாக்டர் ஸ்டீவ் அவர்களே, அண்ணன் ஜெபராஜ் ரோலன்ஸ் அவர்களே, மற்றும் இங்கே மதிப்போடும் மரியாதையோடும் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது எளிமையான மாலை வணக்கம். மனிதன் பிறக்கின்றான், இறக்கின்றான், எல்லோருக்கும் தெரியும். இடைப்பட்ட காலத்தில் நாம் ஆடும் ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா கிடையாது. எல்லோரும் ஒவ்வொரு விதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் காலகட்டத்திலே நாம் எப்படி ஆட வேண்டும்? உடல் நலம் என்பது முக்கியம்.
அண்ணன் சொன்னாங்க 3 பணிகள் என்று. டாக்டர் தினேஷ் அவர்கள் 3 பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட 4வது பணி ஒன்று அவர் மறந்துவிட்டார், அரிமா பணி. இப்போது இந்த பயிற்சி அரங்கத்தை திறந்து வைக்கும் விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருப்பவர்கள் திரு அப்பாத்துறை உரிமையாளர் அஸ்வந்த் அவர்கள். வாழ்த்துறை வழங்கியவர்கள் அருமையாக வழங்கினார்கள். அந்த வீடியோவை நாம் தனியாக கூடங்குளம் நியூஸ் ஃபேஸ்புக் சேனலிலும் ஒளிபரப்புவோம். அப்போது முழுமையாக பாருங்கள். இப்போது நாம் ஆடுகளத்திற்குள் சென்று பார்ப்போம். ஆடுகளம் வடக்கும் தெற்குமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளேயே தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாத்ரூம் இருக்கின்றது. காரிலோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ வந்து பயிற்சி எடுப்பவர்களுக்காக வெளியே கார் நிறுத்துவதற்கும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கும் ஏராளமான இடங்கள் வசதியாக உள்ளது. இன்னும் ஒரு மாதத்தில் இதற்கு பக்கத்தில் 2 பால் பேட்மிண்டன் இன்டோர் அரங்கம் அமைக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் திரு தினேஷ் டாக்டர் அவர்கள் இந்த விழாவில் தெரிவித்தார். கண்டிப்பாக இந்த பயிற்சி அரங்கம் நமது ஊர் இளைஞர்கள் மற்றும் காலை நடைப்பயணம் செய்பவர்கள் மற்றும் ஈவினிங் நடைப்பயணம் செய்பவர்கள், செய்ய முடியாதவர்கள் மற்றும் குடும்பமாக இங்கே வந்து பயிற்சி எடுத்து சில மணி நேரத்தை உல்லாசமாகவும் உடல் நலம் பேணவும் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து திரு ஜெய் அவர்கள் வாழ்த்துறை வழங்குகின்றார்கள். மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனையை நம்ம ஊர்ல முதல்ல உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் எப்ப போனாலும் ஆஸ்பத்திரியில நம்மளுடைய எந்த பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கிடலாம். அந்த அளவுக்கு மருத்துவத்துறையோடு அவங்க நிற்காம அடுத்தல கல்வித்துறையிலையும் போய் அது ஒரு பெரிய சாதனை. அந்த ஏரியாவில அப்படி போய் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய சாதனை. அதே போல லைன்ஸ் கிளப் ஆரம்பிச்சது கூடங்குளத்துல முத அவங்க தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை அது சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அப்படி நம்ம ஊர்ல அதை ஆரம்பிச்சாங்க. இப்ப அடுத்தால விளையாட்டுத்துறையை நோக்கி போனா நிறைய அவங்க ஸ்கூல்லயே நிறைய விளையாட்டுகள் வச்சிருந்தாலும் திருப்பி மற்றவங்களும் நல்ல பங்கு பெறணும்னு இன்னைக்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தை உருவாக்கி இருக்காங்க. அது பாராட்ட வேண்டியது. நம்ம கபடியில நம்ம ஊர் கொஞ்சம் ஃபேமஸ், அதிகமா நிறைய கபடியில சைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பிறகு இப்ப அண்ணன் தான் வாலிபால உருவாக்கி திருப்பி அதை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. மற்ற விளையாட்டுகளும் நம்ம கிரிக்கெட்ல ஆரம்பிச்ச போதுல வேணா செட்டிகுளத்துக்கு விளையாட போயிருப்போம், பக்கத்துல கிராமங்களுக்கு போயிருப்போம். சர்வதேச லெவல்ல விளையாட போதுக்கு பயிற்சி கொடுக்கணும். பையன் செல்போனை வச்சுட்டு விருதாக செயல்பட்டு இருக்காங்க, விருதால் ஆண்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஃபுட்பால் அது ஒரு பெரிய சர்வதேச விளையாட்டு. மணிப்பூர் மற்ற ஏரியாக்கள்லாம் போனா எல்லா இடங்கள்லயும் இதே மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சி எடுத்து நம்முடைய பேரை உலகறிய செய்ததற்கு அவர்கள் தங்களை பயன்படுத்திக் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து திரு முருகபிரபு அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகின்றார்கள். ஒரு செடி வளர்கின்ற போது அதனை ஆடுகள் மேயும். அதுவே வளர்ந்து மரமாகின்ற பொழுது அதன் நிழலில் ஆடுகள் ஒதுங்கும். அந்த வகையிலே நமது மருத்துவர் அவர்கள் எடுக்கின்ற பணி முதலில் கேள்விக்குரியதாகவும் சிறிய அளவிலாக தெரிந்த போதும் கூட அவருடைய சாதனைகள் இன்று நம்மை மலைத்து பார்க்க வைக்கின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டு அவர் பள்ளியிலே படித்த ஒரு மாணவி மாநில அளவில் ஏறக்குறைய 3வது இடத்தை பிடித்தார் என்று நினைக்கின்றோம். அந்த அளவு மிகப்பெரிய சாதனை படைத்து நமது ஊருக்கு மிகவும் பெருமை தேடி தந்தார். நம்ம டாக்டர்கிட்ட போகாம இருக்கணும்னா இந்த டர்ப்புக்கு அவர்கிட்ட வந்துட்டோம்னா ஏறக்குறைய நம்ம நோயிலிருந்து நம்மளை தெரிஞ்சுக்கலாம், தற்காத்துக்கலாம். அதனால நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய நபர்களு நம்ம இன்னிலிருந்து நம்ம குடும்பத்தை இங்க இழுத்துட்டு நம்ம பயிற்சி எடுத்தோம்னா பிற்காலத்துல டாக்டர்கிட்ட போகாத அளவுல நம்ம நோயிலிருந்து நம்ம தற்காத்துக்கிடலாம். அந்த வேலையை நம்ம முன்னாள் உடற்கல்வி ஆய்வாளர் அவரும் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு மருத்துவர் தான். அந்த மருத்துவ பணியை அவரு மருத்துவத்தை போகாத அளவுல செய்யறதுக்காக நம்ம ஊர்ல விளையாட்டு பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் இந்த டர்ப்பு சிறந்த முறையில் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள். வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பேர் கூட இப்ப நன்றி சொல்ல முடியும். முத்தண்ணே வந்திருக்காங்க, தாமஸ், ஜெய், ஆண்ட்ரூஸ்னே, ஜெயராஜ் சார், ரங்கசாமி சார், அஸ்வந்த், வில்சன், முருகேசன், ஹரிமுத்தரசன், தம்பி நடராஜன், அருள்ராஜ், அப்புறம்
பட்ராஜா, ரத்னசாமி, சேகர், ஜெகதீஷ், லிங்கத்துறை, பிரபு, பிரதீப், வேலமாணிக்கம், ஜாக்சன், பிரபு, வேல்துறை, சரி வேல்முருகன் நானும் டெய்லி இன்றைக்கும் டென்னிஸ் விளையாடி தான் வந்த மாணி, டெய்லி டென்னிஸ் விளையாடுவோம். அதனால வேல்முருகன் இடத்துல ஃபிட்டாக இருக்க முடியுது. நானும் நல்லா ஃபிட் ஆகிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அவர் பாண்டியன், தனபாலனே, உட்லி, அப்புறம் கிங்ஸ்டன், ஆலோசனை, செந்தில், கணேசன், பிரேம்சன், யார் பேர செல்ராஜனே, கென்னடினே, பொம்சு, யார் பேரா விடுபட்டிருக்கா? யாரு? ஓ, ராஜேஷ். அனைவருக்கும் நன்றி. நிறைய பேரை விட்டுருந்தோம் மனசுங்க, எல்லாரும் தெரியும் நல்லாவே. ஸோ ஒரு அன்புக்காக நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணோடனே வந்திருக்கீங்க. அனைவருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. டாக்டர் தினேஷ் அவர்கள் முதலில் ஆரம்பித்தது மருத்துவ பணி. தொடர்ந்து குளம் அருகில் ஹார்வர்ட் என்ற பள்ளியை ஆரம்பித்து மிகவும் சீரும் சிறப்புடன் அதை நடத்தி வருகிறார். தொடர்ந்து இப்போது விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்தி இன்டோர் ஸ்டேடியத்தை இன்று முதல் கூடன்குளம் மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார். இது போன்ற விளையாட்டு மைதானங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆகவே கூடன்குளத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஹார்வர்ட் இன்ஃபினிட்டி டர்ஃப் மைதானத்தை நீங்களும் பயன்படுத்தி உங்களது உடல்நலம் பேணும் பணியை மிக சிறப்பாக செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது திறப்பு விழா முடிந்து லயன்ஸ் கிளப் மெம்பர்கள் மற்றும் கூடன்குளம் அன்பர்கள் மற்றும் கூடன்குளம் சொந்தக்காரர்கள் என அனைவரும் வந்திருந்தவர்கள் கிரிக்கெட் சிறிது நேரம் பயிற்சி எடுத்தார்கள். அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பயிற்சி அரங்கை நிறுவிய திரு தினேஷ் டாக்டர் அவர்களும் கிரிக்கெட் பயிற்சி எடுத்துக்கொண்டார். இதே போன்ற அரங்கம் நாகர்கோவில் செல்லும் வழியில் 5 கிராமம் அருகில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் சுசீந்திரத்தில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்முடைய கிராமத்தில், அதாவது கூடன்குளம் போன்ற கிராமத்தில் அமைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. இனி பல பயிற்சி அரங்குகள் உருவாகும் நிலை வரலாம். இப்போது பட்டுராஜா, ரத்னசாமி மற்றும் அவருடைய நண்பர்கள் இணைந்து கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்போது அனைத்து துறைகளிலும் முன்னேறி வரும் கூடன்குளத்தில் சுகாதார வசதி மற்றும் தண்ணீர் வசதி மட்டும் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. அதையும் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் மக்களது பிரதிநிதிகள் இதை கூர்ந்து கவனித்து விரைந்து நடவடிக்கை எடுத்தால் தொடர்ந்து உங்களை கூடன்குளம் மக்கள் வெற்றி பாதைக்கு அழைத்து இட்டுச் செல்வார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இப்போது பிரபல கிரிக்கெட் பிளேயர் திரு ஜாக்சன் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நீங்களும் இந்த பயிற்சி அரங்கத்தில் பயிற்சி எடுக்க வேண்டுமென்றால் டாக்டர் தினேஷ் அவர்களையோ அல்லது டாக்டர் ஸ்டீவ் அவர்களையோ அணுகலாம். அவர்கள் உங்களது சந்தேகத்தை நீக்கி இந்த ஆடுகளத்தில் பயிற்சி எவ்வாறு பெறுவது என்பது சிறப்பாக விளக்கி உங்களை இந்த பயிற்சி அரங்கில் ஒரு அங்கத்தினராக உருவாக்குவார்கள். இப்போது இந்த பயிற்சி அரங்கத்தை உருவாக்கிய திரு தினேஷ் டாக்டர் அவர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது பேட்டிங் செய்பவர் திரு முருக பிரபு அவர்கள். அருமையான, அழகான, அமைதியான ஒரு இடத்தில் இந்த ஹார்வர்ட் இன்ஃபினிட்டி டர்ஃப் அமைந்துள்ளது. அதாவது இன்டோர் உள்விளையாட்டு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி அரங்கம். நீங்களும் கூடன்குளம் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்றால் உடனடியாக டாக்டர் தினேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சி அரங்கத்தில் இணைந்து உங்களது வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றிக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கூடல் டிவி மற்றும் கூடல் பிளாக்ஸ் கேட்டுக்கொள்கின்றது. உங்களுக்கு இவர்களுடைய ஃபோன் நம்பர் தேவை என்றால் நம்முடைய வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து ஃபோன் போட்டு உங்களுடைய சந்தேகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் ஹார்வர்ட் இன்ஃபினிட்டி டர்ஃப் ஓப்பனிங் செரமனி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் இந்த அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் பிளாக்ஸ், கூடன்குளம். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.